இன்றைக்கு நகரப்புற மக்கள் எல்லா உணவுப் பொருளுமே விலைவாசி உயர்ந்து விட்டது. அரிசி விலை உயர்ந்து விட்டது, பருப்பு விலை உயர்ந்து விட்டது, எண்ணெய் விலை உயர்ந்து விட்டது. இதையெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் மக்கள் கடுமையாக விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால பச்சரிசி அண்ணா திமுக ஆட்சியில் 1 கிலோ 40 ரூபாய்க்கு வித்துட்டு, திமுக ஆட்சியில் 1 கிலோ 77 ரூபா. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 42, இன்னைக்கு 75 ரூபாய்க்கு விற்குது. இட்லி புழுங்கரிசி 1 கிலோ 30 ரூபாய்க்கு அண்ணா திமுக ஆட்சியில் 55 ரூபா. கடலெண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 130 ரூபா, திமுக ஆட்சியில் 200 ரூபா. நெல்லெண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 250, திமுக ஆட்சியில் 500. தோரம்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 74, இன்னைக்கு திமுக ஆட்சியில் 120. இப்படி பன்மடங்கு இந்த உணவுப் பொருட்கள் விலை உயர்ந்து போச்சு. இதனால் ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதையெல்லாம் இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி இருக்கின்ற பொழுது, இந்த உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதுக்கு விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்ற ஒரு நிதியை 100 கோடி ஒதுக்கி, இன்றைக்கு எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்கே கொள்முதல் செஞ்சு கூட்டுறவுத்துறையின் மூலமாக இங்கே வந்து விற்பனை செஞ்சு அந்த உணவுப் பொருளுடைய விலையை கட்டுப்படுத்தி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் பாதிக்கக்கூடாது என்று பாதிப்புக்கு அடையக்கூடிய சூழ்நிலை, பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்படி ஏதாவது ஒன்னாவது செஞ்சிருக்காங்க அந்த அரசாங்கத்தில்? 24 மணி நேரம் கொள்ளையடிப்பதிலே இவருடைய கவனம் தான் போயிட்டு இருக்குது. எந்தெந்த துறையில எவ்வளவு கொள்ளையடிக்கலாம், அதுதான் திமுக அரசுடைய கொள்கையா இருக்குது. இன்னொன்னையும் சொல்றார், ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தார் அண்ணா திமுக அரசாங்கத்தை பத்தி, இப்ப சொல்லுவதே கிடையாது, நிறுத்திட்டாங்க. அந்த அளவுக்கு ஊழல் நிறைந்த அரசாங்கம். நல்லா சிந்திச்சு பாருங்க, இந்தியாவில் எத்தனையோ மாநிலம் இருக்குது. எந்த மாநிலம் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட மாநிலம் அல்ல. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? அதே போல திமுக ஆட்சியில் திரு கருணாநிதி இருக்கும் போதே பெரிய ஊழல். இன்றைக்கு சர்க்காரிய கமிஷன் அந்த அறிக்கையில் குறிப்பிடுறாங்க, விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்று. இப்படி எங்கேயுமே எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு அரசை குற்றம் சாட்டியது கிடையாது. அப்படிப்பட்ட குற்றச்சாட்டு உள்ள ஒரே அரசாங்கமா திமுக அரசாங்கம் இருந்தது. பூச்சி மருந்து ஊழல், அரிசி பேர ஊழல், சர்க்கரை பேர ஊழல், அதே போல இப்படி பல ஊழல். அதே போல வீராணம், அந்த வீராணம் குடிநீர் திட்டத்துக்கு அந்த அந்த ஊழல், வீராண ஊழல். இன்னைக்கு அந்த பைப்பெல்லாம் காட்சி அளிக்குது. இன்னொன்னு அற்புதமான ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அதுல வந்திருக்குது செய்தி, அந்த சர்க்கரையெல்லாம், சர்க்கரை பேர ஊழல்ல சர்க்கரை மூட்டையெல்லாம் சர்க்கரையில எறும்பு தின்னுட்டுது. என்ன தின்னுட்டுது? எவ்வளவு பச்சை போய் அப்படி அறிக்கை தாக்கல் பண்ணிருக்காங்க திமுக அரசாங்கம். பிறகு அந்த சாக்கு, அந்த சர்க்கரை மூட்டில் இருக்கிற சாக்கெல்லாம் கரையா அரிச்சிட்டுது. இப்படி விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம், திமுக கட்சி. அதே போல இன்னைக்கு கட்டுமான பொருட்கள், நகரத்தில் வாழ்கின்ற மக்கள் வீடு கட்ட வேணும், கடை கட்ட வேணும்னா அண்ணா திமுக ஆட்சியில் இந்த கட்டுமான பொருட்கள் விலை கட்டுப்பாட்டில் இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா எம்சாண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் 3000 ஒரு யூனிட், இன்னைக்கு திமுக ஆட்சியில் 6000 ரூபாய்க்கு விற்குது. 100% உயர்ந்து விட்டது. ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் 2000 ரூபாய், இன்னைக்கு திமுக ஆட்சியில் 5500 ரூபாய். சுமார் ஒரு யூனிட்டுக்கு 3500 ரூபாய் உயர்ந்து விட்டது. ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் 40,000, இன்னைக்கு திமுக ஆட்சியில் ஒரு டன் கம்பி 65,000 விற்குது. ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 8 ரூபாய்க்கு விற்றது, இப்போ 12 ரூபாயிலிருந்து 13 ரூபாய்க்கு விற்குது. சிமெண்ட் ஒரு மூட்டை 240 ரூபா அண்ணா திமுக ஆட்சியில், இன்றைக்கு ஒரு மூட்டை சிமெண்ட் 300 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் 350 ரூபாய்க்கு விற்குது. இப்படி கட்டுமான பொருட்கள் விலை இன்றைக்கு விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. இனி யாருமே நிஜத்தில் வீடு கட்ட முடியாது, கனவுல வீடு கட்டி மகிழ்ந்துக்கலாம் இந்த ஆட்சி இருக்கின்ற வரை. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு 1000 சதுரடி இன்னைக்கு நகராட்சி பகுதியில் வீடு கட்டணும்னா, இன்னைக்கு மாநகராட்சின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அண்ணா திமுக ஆட்சியில் 37,800 ரூபாய் அதுக்கு கட்டணம் செலுத்த வேணும். இந்த பிளான் அப்ரூவ்னு சொல்லுவாங்க. கட்டட அனுமதிக்கு மாநகராட்சி பகுதியில் 1000 சதுரடிக்கு 37,800, திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட
1,08,000 மாநகராட்சி பகுதியில் கட்ட வேணும். நகராட்சி பகுதியில் எடுத்துக்கிட்டா அண்ணா திமுக ஆட்சியில் 37,000 பிளான் அப்ரூவ்டு கட்டணும். அந்த கட்டட அனுமதிக்கு கட்டணம் 37,000 ரூபாய். 1000 சதுரடிக்கு திமுக ஆட்சியில் 74,000 ரூபாய் கட்டணும். 100% ஏறி போச்சு. எப்படி மக்கள் இந்த கட்டணம் கட்ட முடியும், வீடு கட்ட முடியும், கடை கட்ட முடியும்? அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறாங்க, கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அதை இன்றைக்கு அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைக்கப்படும் என்ற அறிவிப்பை திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்டது. இதுவரைக்கும் இந்த கட்டுமான பொருட்கள் விலையை கட்டுப்படுத்த முடியாத அரசாங்கம். அது மட்டும் இல்ல, 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 525 அறிவிப்புகள் இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார், அப்பொழுது அறிவித்தார். இன்றைக்கு 5 ஆண்டு ஆட்சி முடிகின்ற தருவாயில் இந்த 5 ஆண்டுல முக்கிய திட்டங்கள் எதுவுமே நிறைவேறல, முக்கிய அறிவிப்புகள் இதுவரை எதுவுமே நிறைவேற்றப்படல. 565 அறிவிப்புகளை 4 பங்கு அறிவிப்புக்கு தான் இன்றைக்கு நிறைவேற்றிருக்கிறாங்க. சுமார் 75% அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. அத்தனையும் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை மறந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். முக்கியமான அறிவிப்பு, நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் கல்வி கடன் வங்கியில வாங்கியிருக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? கிராமப்புறம் 100 நாள் ஏழை திட்டம் 150 நாள் உயர்த்தினாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைச்சாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் கொடுத்தாங்களா? நீட் தேர்வு ரத்துனாங்க. நீட் தேர்வு ரத்தாவதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ரகசியத்தை போன கூட்டத்தொடரில் முதலமைச்சர் சொன்னார், உச்ச நீதிமன்ற தீர்ப்புனால நாங்க நீட் தேர்வுக்கு விலக்களிக்க முடியாது என்று ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டார். ஆக நிறைவேற்றினாரா? அத்தனையும் பொய். அதே போல திராவிட முன்னேற்ற கழக சார்பாக நடவேண்ட சட்டமன்ற பொது தேர்தலில் கொடுக்கப்படுகின்ற அறிவிப்பு அத்தனையும் பொய்யான அறிவிப்பா தான் இருக்கும். ஏன்னா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அதே போல இந்த அரசாங்கம் 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு முழுவதும் நிறைவேற்றவில்லை. இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார் திரு ஸ்டாலின். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே அவர்கள் வைத்த கோரிக்கை பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று, அதை நிறைவேற்றும் என்று தேர்தல் அறிவிப்பிலே குறிப்பிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசுடைய கோரிக்கை பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். நடைமுறைப்படுத்தல. அரசு ஊழியர்களை ஏமாற்றி விட்டார். அரசு ஊழியர் கொந்தளிப்பு இருக்கிறார். செவிலியர்கள் போராட்டம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் அந்த செவிலியர்கள் தற்காலிக பணியாளர் இருக்கின்ற செவிலியர்கள் நிரந்தர பணியாளர் ஆக்கப்படும் என்று அவர்கள் வெயிலே வந்து போராட்டம். சத்துணவு அமைப்புகள் விரிவு போராட்டம், அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், மின்சார ஊழியர்கள் போராட்டம், இப்படி பலதரப்பட்ட மக்களும் இன்றைக்கு தமிழகத்திலே தினந்தோறும் போராட்டம் என்று தமிழகம் ஒரு போராட்ட களமாக இன்றைக்கு மாறிவிட்டது. ஆக ஸ்டாலின் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அத்தனையும் நிறைவேற்றாத காரணத்தினாலே அதை மக்கள் இன்னைக்கு கொந்தளிப்போ இருக்கின்றால் எப்பொழுது தேர்தல் வரும் என்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அத்தனையும் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நம்முடைய கூட்டணிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வதற்கு துணை நிற்க தயாராகிவிட்டார்கள். அதே போல ஸ்டாலின் சொல்லுகிறார், நாங்க கல்வியிலே மிக சிறப்பாக செயல்பட்டு. திரு ஸ்டாலின் அவர்கள் நீங்க செயல்படுத்தல, அண்ணா திமுக ஆட்சியில கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி. அதனால கல்வி கற்போடைய எண்ணிக்கை உயர்ந்தது. இன்னைக்கு ஆரம்ப கல்வி, நடுநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி, அதே போல மேல்நிலை பள்ளிகள், அதே போல இன்னைக்கு கல்லூரிகள், அதிகமான கல்வி கற்போடைய எண்ணிக்கை உயர்ந்த காலம் அண்ணா திமுக ஆட்சி காலத்தில். அண்ணா திமுக எண்ணற்ற கல்லூரிகளை திறந்தோம். அதனால பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்தது. மத்திய அரசாவுடைய கணக்கு 2030 அடைய வேண்டிய இலக்க 2019 இறுதியிலே உயர்கல்வியில் நாம் அடைந்தோம். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது 132 பேர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி, அதிகமான கல்லூரிகளை திறந்ததன் விளைவு நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் பட்டப்படிப்பு படிப்பதிலே அதிகமாக கவனம் செலுத்தி அதிகம் பேர் சேர்ந்து
அந்த உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்தது. அதனால அதிமுக ஆட்சி 2019-20 100க்கு 54 பேர் உயர்கல்வி படிச்சாங்க. இன்றைக்கு திமுகவில் என்ன, அது குறைஞ்சு போச்சு. சரியா நிர்வாகம் இல்லாத காலத்தில் 100க்கு 54 பேர் பட்டப்படிப்பு படித்த காலம் அதிமுக ஆட்சியில். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சரியாக கவனம் செலுத்தாத காலத்தில் 100க்கு 48 பேர் இன்றைக்கு உயர்கல்வி படிக்கிறாங்க. சுமார் 6% குறைஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? அதே போல தொழில், இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. 12,32,000 கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டது அப்படின்னு ஒரு பச்சை பொய்ய சொல்றார். இதனால சுமார் 36 லட்சம் பேருக்கு வேலை கிடைப்பதாக சொல்றார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அவர் வெளிநாடு போகிறார். தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக ஜெர்மன் நாட்டுக்கு செல்கின்ற பொழுது விமான நிலையத்திலே பேட்டி கொடுக்கின்ற பொழுது 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதாக சொல்றார். அப்படி 77% திமுக ஆட்சியில தொழிற்சாலை வந்திருந்தா, பயன்பாட்டுக்கு வந்திருந்தா பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும். வேலை கிடைச்சதா? அத்தனையும் பொய். பேசுவது பூரா பொய். வாய் திறந்தா பொய். பொய்யை தவிர்த்து எந்த உண்மையும் வர்றதில்ல. ஆக இப்படி தமிழகத்தில் உண்மைக்கு மாறாக பொய்யை பேசி இளைஞர்களை, பெற்றோர்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக இந்த அரசு போடுகின்ற நாடகம் என்பதை மக்கள் உணர வேண்டும். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருக்கின்ற காலகட்டத்தில் 2015ஆம் ஆண்டு தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தி சுமார் 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 74 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்து லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்கிறது. அதே வழியில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், அம்மாவுடைய அரசாங்கம் 2014 2021 வரை 2019ஆம் ஆண்டு தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையில் நடத்தி 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்து லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்குது. இது அதிமுக ஆட்சியுடைய நிலைப்பாடு. இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் தான் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்தோம். அதிமுக ஆட்சியில் தான் உயர்கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து அதிகமான பேர் உயர்கல்வி படிச்சாங்க. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்ததும் அதிமுக ஆட்சி. அதோட இன்னைக்கு அடிக்கடி பேசுகிறார் ஸ்டாலின். தினந்தோறும் பத்திரிகையில் பக்கமே விளம்பரம் வந்துகிட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவர்கள் 11.19% இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சின்னு. அத்தனையும் பொய். அதிமுக ஆட்சியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை, புதிய தொழிற்சாலை உருவாக்கப்பட்டது. அதனால் உற்பத்தி பெருகிச்சு. அந்த உற்பத்தியை கணக்கு காட்டி இன்றைக்கு இந்த ஆட்சியில பொருளாதார வளர்ச்சி என்று ஒரு தவறான பொய்யான கணக்கை வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு விவசாயம் 65% விவசாயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 65% விவசாயியுடைய பொருளாதார வளர்ச்சி வெறும் 3%. கொரோனா காலம் அதிமுக ஆட்சி 5.5% விவசாயியுடைய பொருளாதார வளர்ச்சி. இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மக்கள் கஷ்டப்படல, துன்பப்படல, துயரம் படல, வேதனை அடையல. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு அவர் குடும்ப ஆட்சியாக மாறிவிட்டது, வாரிசு அரசியலாக வந்து விட்டது. நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கமா இன்றைய அரசாங்கம் செயல்பட்டுக் கொடுக்கின்றதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். சாதாரண விஷயம் இல்லைங்க. இது மாநிலத்துடைய பிரச்சனை. இன்னைக்கு 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு கட்சிகள் ஆட்சி புரிந்தன. 2021 வரைக்கும் 4,80,000 கோடி கடன். தமிழ்நாட்டு மாநில தமிழக மாநிலத்துடைய கடன் 4.85 லட்சம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன். இது இந்த அளவுக்கு உயர்வதற்கு காரணம் என்ன? அத்தனையும் ஊழல். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. 2020-21 இன்றைக்கு மாநில அரசாங்கத்துடைய வருவாயை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே வருகின்ற வருவாய் 1,36,000 கோடி கூடுதலா வருது. வருவாய் கூடுதலா வருது. கடன் அதிகமாக வாங்குறீங்க, திட்டம் எதுவும் இல்லை. சிந்திச்சு பாருங்க. அப்படின்னா ஊழல். இந்த ஊழல்னால்தான்
இவ்வளவு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இன்னைக்கு மாநிலனுடைய வளர்ச்சி இன்றைக்கு மிக படு பாதாளத்தில் செல்லக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்பட்டு விட்டது. இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு இவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறீங்க. இந்த கடனை எப்படி திருப்பி செலுத்த முடியும்? நீங்க மேல வரி போட்டு தாங்க கட்ட முடியும். இந்த ஆட்சியாளர்கள் பண்ண கொடுமை எல்லாம் கடன்காரன் ஆக்கிட்டாங்க. சிந்திச்சு பாருங்க, எல்லாத்தையும் கடன்காரன் ஆக்கிட்டாங்க. இன்றைக்கு கடன் அழி இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடுங்க. பல மாநிலம் இருக்குது. மகாராஷ்டிரா பெரிய மாநிலம், உத்தரப்பிரதேசம் பெரிய மாநிலம், மத்திய பிரதேசம் பெரிய மாநிலம். அப்படிப்பட்ட மாநிலத்தில் கூட இவ்வளவு கடன் கிடையாது. இந்தியாவிலேயே கடன் அதிகமுள்ள மாநிலம் தமிழ்நாடு. அதிகமாக கடன் வாங்கின முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின். வாய்கிலேயே பேசுறாரு, வடை சுடுறாரா. நீ தான் வடை சுட்டு ஒரு வழியை தமிழ்நாட்டை ஆக்கிட்டிய. இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமி துரோகிங்கிறார். நாங்க துரோகி இல்லைங்க. நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். மக்களோட மக்களாக பழகி மக்களுடைய கஷ்ட நஷ்டம் துன்பம் துயர் பங்கு பெற்றவன். உங்களை போல ராஜா வாழ்க்கை வாழல. உங்க அப்பா முதலமைச்சராக இருந்தார், உங்க அப்பா திமுக தலைவராக இருந்தார். அதனுடைய செல்வாக்கில் நீ எம்எல்ஏ ஆன. நாங்க அப்படி இல்லை. இங்கே இருந்து இங்கே வந்திருக்கிறேன். இங்க இருக்கின்ற கஷ்டம் எனக்கு உணர்வுபூர்வமா தெரியும். உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது ஸ்டாலின் அவர்களே. ஆக மக்களுடைய கஷ்டத்தை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். நான் மட்டுமில்ல, இங்கே இருக்கின்ற அறிவிச்சவர் பெஞ்சமின், இங்கே இருக்கின்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், நாங்கள்லாம் மக்களோட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மக்களுக்கு என்ன பிரச்சனை உடனுக்குடன் எங்களை சந்திப்பார்கள், தெரிவிப்பார்கள். அதற்கு தேவையான நிவாரணத்தை செய்வோம். அதுதான் அதிமுக. அதனால்தான் எங்க தலைவர்கள் மறைந்தாலும் இன்றைக்கும் உயிரோட்டம் உள்ள கட்சி அதிமுக கட்சி. எங்களை எவ்வளவு கொடுமைப்படுத்தினீங்க. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை துவக்கின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனை உண்டாக்குனீங்க, அவ்வளவு தடைகள். அதையெல்லாம் தகர்த்தெறிந்து ஆட்சி விடத்திலே அமர்ந்து சிறப்பான ஆட்சி கொடுத்தார். இதே புரட்சி தலைவர் அம்மா அவர் இந்த கட்சியை துவக்கின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனை சந்தித்தார். அதையெல்லாம் முறியடித்து வென்று சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்த தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர். இதே புரட்சி தலைவி அம்மா. அதே வழியில் அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது எவ்வளவு சோதனையை நான் சந்தித்தேன் என்று அறிவிச்சவர் பெஞ்சமின் அவர்களுக்கு இங்கே தெரியும். சட்டமன்றத்தில் கொஞ்சம் கலாட்டாவா? சட்டமன்ற மாமன்றம். அந்த மாமன்றத்தில் மேதக ஆளுநருடைய ஆணைக்கு இணங்க சட்டப்பேரவை தலைவர் என்னிடத்தில் ஒரு உத்தரவை பிறப்பித்தார். நீங்க முதலமைச்சர் ஆகிட்டீங்க, இன்னைக்கு பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபித்து காட்டுங்கிறார். அந்த பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் சரியான கலாட்டா. எங்களுடைய மேஜை மீது ஏறி டான்ஸ் ஆடுறாங்க சட்டமன்றத்தில். எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்துருப்பீங்க. எங்களுடைய சட்டப்பேரவை தலைவர் அந்த புனிதமான நாற்காலிருந்து கீழே தள்ளி அந்த இருக்கையில் போய் திமுக எம்எல்ஏ அமர்றார். அதுவும் எங்களுடைய சட்டப்பேரவை தலைவர் பட்டியலத்தை சேர்ந்தவர். அப்படி என்ற ஒரு காரணத்தினால்தான் அவரை கீழே தள்ளி அந்த புனிதமான நாற்காலியிலே போய் திமுக நபர் அமர்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அலங்கோலமான நிகழ்ச்சி திமுக காரர் செய்த சதி. அதில் நம்ம வெற்றி பெற்றோம். அங்க பெரும்பான்மையை நிரூபிச்சோம், வெற்றி பெற்றோம். அது தாங்க முடியாத ஸ்டாலின் சட்டை கிழிச்சிட்டு நடு ரோட்டில் வீதியிலே போனார். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்க பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது அதையே உங்களால் தாங்கிக்க முடியல. மீண்டும் அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலர்கின்ற பொழுது சட்டம் மட்டும் இல்ல, எது இல்லாத போகிறீங்களே தெரியல சமிதியில. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அமோகம் நடந்துகிட்டு இருக்குது. இதை கட்டுப்படுத்த தவறி அரசாங்கம், திமுக அரசாங்கம். ஏன்னா திமுக கட்சிக்காரர் தான் பல நிர்வாகிகள் இதிலே தொடர்பு இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதனால இந்த ஆட்சியில் அதை கட்டுப்படுத்த முடியல. ஆக இன்றைக்கு தமிழகத்தில் இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சா போதைக்கு அடிமையாகி குற்றச்செயலில் ஈடுபடுறாங்க. எங்க பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. தொலைக்காட்சியை ஆன் பண்ணா முந்தையெல்லாம் தங்க என்ன விலைன்னு வரும், வெள்ளி நிலவரம் என்னன்னு வரும், இப்ப கொலை நிலவரம் என்னன்னு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா?
ஆக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நிர்வாக திறமைமற்ற அரசாங்கம் ஆகிட்டது. இன்றைக்கு நான் அண்மையில் நான் பேசினேன், வருவாயை பெருக்கி நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்போம்னு சொன்னேன். அதை வளர்த்தானுங்களே அப்படியே பொய்ய உருட்டா பண்டி பண்றாங்க. வருவாய் இருக்குதுன்னா, வருவாயை பெருக்குதுன்னா இன்றைக்கு அந்த வசூல் முழுமையா செய்ய வேணும். பல்வேறு லீக்கேஜ் அங்கங்க முறையா வரி செலுத்துகின்றவர்கள் சரியா செலுத்தல. திமுக ஆட்சிக்கு உதவியா இருந்த காரணத்தினால அதை முறையாக வசூல் செய்யாத காலத்தில் அரசுக்கு வருகின்ற வருவாய் குறைந்திருக்கின்றது. அந்த வருவாய் முழுமையா நாம வசூல் பண்ணுகின்ற பொழுது தேவையான அளவுக்கு திட்டங்களுக்கு தேவையான அளவுக்கு வருவாய் கிடைக்கும். ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தருவோம் நேரத்தில் தெரிவித்து இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் தான் சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவது ஒரு பெரிய திட்டத்தையாவது கொண்டு வந்திருக்காங்களா? கொண்டு வந்தாங்களா? கொண்டாடுறாரு. அப்பா மேல பேர் வைக்கிறதுக்கு ஒரு கட்டடத்தை கட்டுவார், நூலகத்துக்கு அவர் பேரை வைப்பார். இதுதான் இந்த ஆட்சியில் பார்க்க முடியுது. எழுதாத பேனாவை நடுக்காட்டில் போய் நடுக்கடல்ல கொண்டு வைக்கிறார். நடுக்கடல்ல 82 கோடி யாருடைய பணம்? உங்களுடைய மக்களுடைய வரி பணம். ஏன் உங்க அறக்கட்டளையில் நிறைய 8000 கோடி இருக்குது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற திரு கருணாநிதி குடும்பத்துக்கு அந்த அறக்கட்டளையில் 8000 கோடி, அதில் கொண்டு போய் ஒரு 82 கோடி செலவழிச்சு நடுக்கடலில் பேனா வைங்க. யார் வேண்டாங்க? எழுதாத பேனாவை எங்கே வச்சேன்னுங்க. சரி, பேனா வைக்கிறேங்கிறீங்க. திரு கருணாநிதி அடக்கம் செஞ்ச அந்த நினைவிடத்துக்கு முன்னாடி ஒரு 2 கோடியில் பேனா வைங்க. நாங்கள் வேண்டாங்கல்ல. 82 கோடி ரூபாயை உகுதாரித்தனமாக செலவு பண்ண அரசாங்கம் தொடர வேண்டுமா? இன்னொருத்தர் துணை முதலமைச்சர் அவர் கார் பந்தயம் நடத்துறார். எங்க நாட்டுக்கு அது அவசியம். அது நூற்றுக்கணக்கான இந்த மக்களுடைய வரி பணத்தை செலவழிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஊதாரித்தனம் செலவு செய்கின்ற ஆட்சி தொடர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. அதோட மெட்ரோ ரயில் திட்டம் அண்ணா திமுக ஆட்சி கட்ட 2 நான் முதலமைச்சர் இருக்கும்போது இந்தியாவிலேயே ஒரு திட்டத்துக்கு அதிகமான நிதியை பெற்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 63,000 கோடி மத்தியில் இருக்க அரசாங்கத்திட நாம் அனுமதி பெற்று மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை நேரடியாக அழைத்து வந்து அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த திட்டம் இன்றைக்கு முடியும் தருவாயில் இருக்கிறது. இது அண்ணா திமுக ஆட்சி கிடைத்த பெருமை. ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி திறந்து காட்டணும். இதே திருவள்ளூர் மாவட்டம், திருவள்ளூர்ல பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை. உங்களால இப்படி ஒரு திட்டத்தையாவது உங்களால சொல்ல முடியுமா? கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் எல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் செயல்படுத்தி மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி மக்களுடைய பெரும் மதிப்பை பெற்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் தான் பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்கிறோம். முதற்கட்டம் தேர்தல் அறிவிப்பு, குலவழக்கு திட்டம். நம்முடைய குடும்ப அட்டையில் இருக்கின்ற அந்த குடும்ப தலைவிக்கு வங்கி கணக்கில் மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு. இப்ப மகளிர் தான் கட்டணமில்லா பேருந்து நகரத்தில் போறாங்க. இன்றைக்கு ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணம் செய்யலாம். இன்றைக்கு வீடு இல்லாத ஏழைகளுக்கு அனைவருக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு, அடுக்குமாடி வீடு நகரத்திலே கட்டி கொடுக்கும். பட்டியலின மக்கள் அவர்களுக்கும் மீனவ மக்களுக்கும் ஏழைகளுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு அரசாங்கமே நிலத்தை வாங்கி அற்புதமாக அடுக்குமாடி காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன் 100 நாள் வேலை திட்டத்தை 154, இப்போ மத்திய அரசு 125 நாளாக உயர்த்துச்சு. அதை 150 நாளாக உயர்த்தப்படும். அம்மா இருசக்கர வாங்கணும், 5 லட்சம் பேருக்கு 5 லட்சம் மகளிர் கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாங்கினதுக்கு 25,000 மானியம். முதியோர் ஓய்வு திட்டம் 2000 உயர்த்தப்படும். மாணல் வாங்கிய கல்வி கடன் ரத்தாகப்படும். அதே போல நம்முடைய மகளிர்களுக்கு பெண்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலையில்லாமல் கொடுக்கப்படும். அதே போல தமிழர்கள் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு விளையாட்டு, அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டிலே ஈடுபடுகின்ற பொழுது ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழந்தார் அவருக்கு குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்கப்படும். அதே போல ஜல்லிக்கட்டு வீரர்கள், அதில் பதிவு செய்யப்பட்ட வீரர்கள், அந்த போட்டியிலே கலந்து கொண்ட வீரர்களுக்கு இன்சூரன்ஸ் செய்யப்படும்.
அந்த ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொள்கின்ற ஜல்லி காளைகளுக்கு அவள் அந்த காளைகளுக்கும் அங்கே காப்பீடு திட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றப்படும். சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்க பெற்ற வட்டிலா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளி கூட்டுறவு வங்கிகள் கடன் தள்ளுபடி செய்யப்படும். நகரத்தில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கின்ற நம்முடைய சிறு வியாபாரிகள் கூட்டுறவுத்துறையில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். இன்னைக்கு நம்முடைய ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்கள் பதிவு செய்யப்பட்டவர்கள் அந்த சங்கத்திலே பதிவு செய்யப்பட்ட புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 மானியம் வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளிக்கும் நம்முடைய பெண்களுக்கு தாய்மார்களுக்கு அற்புதமான பட்டு சேலை வழங்கப்படும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், இன்றைக்கு பல்வேறு விலைவாசி உயர்வு, சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, இப்படி மக்கள் தாக்கு பிடிக்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து அவர்களுக்கு உதவி செய்ய ஒவ்வொரு குடும்பத்திற்கு 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அதேபோல படித்த இளைஞர்கள், இளம் பெண்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. வேலை கிடைக்காமல் அவள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவள் வேலை கிடைக்கின்ற வரை ஒவ்வொருவருக்கும் 2,000 ரூபாய் மாதம், பட்டதாரிகளுக்கு 2,000 ரூபாய், +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். மீன்பிடி தடைக்காலங்களில் ஏற்கனவே அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும்போது 3000 5,000 ஆக்கணும். திமுக ஆட்சியில் அப்புறம் கொஞ்சம் ஏற்றுனாங்க. இப்போ 8,000 12,000 ரூபாய் மீன்பிடி தடை காலத்தில் இருக்கின்ற நம்முடைய மீனவர்களுக்கு தடை காலத்திலே அந்த நிதியை உயர்த்தி வழங்கப்படும். அதே போல ஒவ்வொரு பொங்கல் பண்டிகை போதும் பொங்கல் தொகுப்பு கொடுக்குறோம். அதோட பொங்கல் பரிசு 1000 ரூபாய் கொடுக்கப்படும். ஒவ்வொரு பொங்கல் கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற 300 யூனிட்டை அதை 450 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்படும். விசைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்ற 1000 யூனிட் மின்சாரத்தை 1400 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்திருக்கிறோம். இன்னும் பல அறிவிப்புகள் மக்களுக்கு வழங்கப்படும். அண்ணா திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சியாக அமையும். அனைத்து தர மக்களும் விரும்புகின்ற அற்புதமான அறிவிப்பை அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி சார்பாக அறிவிக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்துடைய நிர்வாகிகள் திரு குரலாளர் மு கோபிநாதன் அவர்களே, திரு பி தீபா கண்ணன் அவர்களே, திருமதி ஜே விஜயலட்சுமி ஜெயபால் அவர்களே, திருமதி வலசை புலவர் ரோஜா அவர்களே, திரு காசு ஜனார்த்தன் அவர்களே, திரு கே பேரகின்ற ராஜா அவர்களே, திரு தேவதாஸ் அவர்களே, திரு கந்தன் அவர்களே, திரு என் இமானுவேல் முன்னாள் எம்சி அவர்களே, திரு தாமோதரன் முன்னாள் எம்சி அவர்களே, திரு பூங்கோவன் அவர்களே, திரு புட்லூர் ஆர் சந்திரசேகர் அவர்களே, திரு கேஜி கௌதமன் அவர்களே, திரு எம் மகேந்திரன் அவர்களே, திரு எம் மூர்த்தி அவர்களே, திரு கே எஸ் ரவிச்சந்திரன் அவர்களே, திரு டி எம் ரமேஷ் அவர்களே, திரு எம் எஸ் அருள்யுகா அவர்களே, திருமதி எம் மனிதா அவர்களே, திரு காட்டுப்பாக்கம் கே ராஜகோபால் அவர்களே, திரு டி ஜி சானவாஸ் அவர்களே, திரு அபிஷேக ஜேக்கப் அவர்களே, திரு டி சூரியநாராயண் அவர்களே, திரு எம் ஜோதிகுமார் அவர்களே, திரு அப்துல் ஜபார் அவர்களே, திரு சல்மான் ஜாவித் அவர்களே, திரு டாக்டர் ஜி பிரேம்குமார் அவர்களே, திரு இசி சேகர் அவர்களே, திரு ப நாகராஜன் அவர்களே, திரு காட்டுப்பாக்கம் ஜி திருநாகரசு அவர்களே, திரு க வைத்தியநாதன் அவர்களே, திரு பூத்தப்பேட்டு பி ஜெயபால் அவர்களே, திருமதி எஸ் யாமினி இளையராஜா அவர்களே, திரு கே ஜதீஷ்குமார் அவர்களே, திரு காமதேனி கே இ ராஜேந்திரன் அவர்களே, திரு அந்தமான் கே முருகன் அவர்களே, திரு சார்லஸ் அமிர்தையா அவர்களே, திரு ஜி தங்கமணிலே, திரு பி எஸ் கார்ல் மார்க்ஸ் அவர்களே, திரு டாக்டர் வி பாலாஜி அவர்களே, திரு எஸ் கோபிநாத் அவர்களே, திரு ஜி கே பாலாஜி அவர்களே, திரு கே ஒய் மகேஷ் அவர்களே, திரு ஏ விமல்ராஜ் அவர்களே, திரு இன்ஜினியர் துரைராஜ் அவர்களே, திரு எம் ஆனந்தன் அவர்களே, திரு டி பத்மநாதன் அவர்களே, திரு சத்யநாதன் அவர்களே, நம்ம கூட்டணியில் அங்கமைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாவட்ட தலைவர் திரு அம்பத்தூர் ஜி பாஸ்கர் அவர்களே, பாஜக மாவட்ட தலைவர் திரு எம் அஸ்வின்குமார் அவர்களே, மாநில அமைப்பாளர் பாஜக டாக்டர் சூரியநாராயணன் அவர்களே, பாமக மாவட்ட செயலாளர் திரு ஆலப்பாக்கம் து சேகர் அவர்களே, மாவட்ட தலைவர் திரு சம்பரம்பாக்கம் எம் ரமேஷ் அவர்களே, துணைத் தலைவர் பாமக திரு ஏஆர் டில்லி பாபு அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் திரு லக்கி இ முருகன் அவர்களே, அமக மாவட்ட செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திரு டி ஏ ஏழுமலை அவர்களே, புரட்சி பாரத மாவட்ட செயலாளர் திரு வலசை எம் தருமன் அவர்களே, புரட்சி பாரத மாவட்ட செயலாளர் திரு கூடப்பாக்கம் இ குட்டி அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திரு பாடி ஆர் சுந்தரம் அவர்களே, காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திரு எஸ்ஏஆர் கே மனோகரன் அவர்களே, புதிய நீதி கட்சி மாவட்ட தலைவர் திரு பழனி அவர்களே, புதிய நீதி மாநில இணைச் செயலாளர் திரு ராஜாராம் அவர்களே, பெருந்தலைவர் மக்கள் கட்சி மாநில அமைப்பாளர் திரு புழல் ஏ தர்மராஜ் அவர்களே,
பெருந்தலைவர் மக்கள் கட்சி சேர்ந்த வர்த்தணி செயலாளர் திரு மைகுண்டராஜா அவர்களே, மக்கள் கட்சி பெருந்தலைவர் மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் திரு விருகை மணிராஜா அவர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மண்டல தலைவர் திரு ராஜாந்திர பிரசாத் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா அவர்களே, திரு விருகை கண்ணன் மனிதர் சங்கத்தைச் சேர்ந்தவர்களே, இதெல்லாம் சொல்லிட்டேன். மற்றும் நம்முடைய கூட்டணியிலே அங்கமிக்கின்ற கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, கழக உறுப்பினர்களே, பத்திரிகை ஊடக நண்பர்களே, வருகின்ற சிறப்பித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்து, வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள்.